ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிகரம் வாய்ஸ். நான் உங்கள் அறிவு. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஜம்மு காஷ்மீரில் மேசிவ் க்ளவுட் பஸ்டால் ஃப்ளட் வந்துட்டு கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போயிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் வந்துட்டு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200லேருந்து 300 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதை பற்றி தாங்க பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 14 11 o'clock இந்த மார்னிங் ஜம்மு காஷ்மீரில் கஸ்துவார் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் சசோட்டி அப்படின்னு ஒரு வில்லேஜில் தாங்க நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வில்லேஜில் எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வில்லேஜில் வந்துட்டு மச்சல் மாதா அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இது வந்துட்டு அந்த சைடு ரொம்பவே ஃபேமஸான ஒரு இந்து புனித ஸ்தலமாக இருக்குது. இங்கே வந்துட்டு வருஷம் யாத்திரை நடக்கும். இது வந்துட்டு எந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஜூலைலேருந்து ஆகஸ்ட் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேமில் தான் நடக்கும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அக்ராஸ் த ஸ்டேட், அதுக்கப்புறமா அக்ராஸ் த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1987 சகாட்டி யாத்ரா அப்படின்ற பேரில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெரி கோயிலில் ஸ்டார்ட் ஆகிட்டு மச்சல் மாதா கோயிலில் போய்ட்டு முடியும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த 35 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எப்படி கிராஸ் பண்ணணும்னா, இதர் வந்துட்டு அவங்க நடந்து போகணும், அப்படி இல்லைன்னா குதிரை மூலிமா போகலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஹெலிகாப்டர் மூலிமா தான் போக முடியும். மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே நடந்து தான் போவாங்க. இதை சுற்றி உள்ள கிளைமேட் எப்படி இருக்குது, அங்கே உள்ள வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே உள்ள சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சுற்றி எல்லாமே வந்துட்டு ரொம்ப உயரமான மலைப்பகுதிகள் இருக்குது. அதுக்கப்புறமா குறுகிய பள்ளத்தாக்குகள் இருக்குது. அந்த குறுகிய பள்ளத்தாக்கில் பார்த்தோன்னாக்கா நிறைய ரிவர்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சினாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றோட கரையோரத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அமைதியாக புனித பாத யாத்திரை போயிட்டு இருந்த அவங்களோட பயணம் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு சில செகண்ட்ஸில் வந்துட்டு ஒரு மரணத்தின் பாதையாகவே மாறிடுச்சு. இது எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மேசிவ் க்ளவுட் பஸ்ட். ஃபஸ்ட்டு க்ளவுட் பஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். க்ளவுட் பஸ்ட் அப்படின்னா மேக வெடிப்பு. அதாவது சாதாரண மழையில் பல மடங்கு அதீத கனமழை வந்துட்டு ஒரு சில நிமிஷத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு சில மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளவுட் பஸ்ட் அப்படின்னா 100 millimeters ரெயின் வந்துட்டு ஒரு 1 hourல பெய்யுது அப்படின்னா அதை க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே 150 millimetersக்கு மேலே பெய்யுது, அதுவும் 1 hourல பெய்யுது அப்படின்னா அதை வந்துட்டு மேசிவ் க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்துட்டு 60 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் 2 பேர் வந்துட்டு சிஐஎஸ்எஃப் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமா 100லேருந்து 300 பேர் வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க. இன்னும் 100லேருந்து 300 பேர் வந்துட்டு பயங்கர காயமடைஞ்சிருக்காங்க. அதில் 50 பேர் வந்துட்டு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. இவங்க தேடுற பணி அப்படின்றது வந்துட்டு சிவியராக போயிட்டுருக்கு. இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்டிஆர்எஃப் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்டிஆர்எஃப் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போலீஸ் ஃபோர்ஸ், அதுக்கப்புறமா வாலண்டியர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, லோக்கல் பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு அதில் நிறைய சேலஞ்சிங் திங்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட ரோட் கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ தட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உள்ளே போக முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் லேண்ட்ஸ்லைட் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்கள தேடுற பணி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. பட் ஸ்டில் வந்துட்டு இன்னும் அந்த தேடுற பணி வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் ஆஸ் அ கவர்மெண்ட் மேனாக நம்மளால் 2 விஷயம் மட்டும்தாங்க பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு இன்னும் நிறைய பேர் கிடைக்காம இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறது. இன்னொன்று, அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஃபண்டுக்கு ஏதாவது ரைஸ் பண்ணாங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது.